செய்திகள். புதுவையில் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக இண்டி கூட்டணி புதுவை தலைமைச் செயலகத்தை முற்றுகை. போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பேட் ஆர்டர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமியை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது. புதுச்சேரியில் பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைமையில் பொதுநல அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம். புதுவையில் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக கிண்டி கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபோது அவர்களை தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் நடைபெறும் என இந்தியா கூட்டணி அறிவித்திருந்தது. அதன்படி இன்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்தியா யூனியன் முஸ்லிம் லீக், சிபிஐ ஆகிய கட்சிகள் சார்பில் தலைமை செயலகத்தை முற்றுகையிட அண்ணா சிலை அருகே நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று கூடினர். அங்கிருந்து தலைமை செயலகம் நோக்கி தொடங்கிய ஊர்வலத்துக்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன், சிபிஐ புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஊர்வலம் அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்ற போது போலீசார் அவர்களை நேரு வீதி, கெண்டின் வீதி சந்திப்பு அருகே தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நியாய ஒளி திட்டத்தின் அமைச்சர் நமசிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரி மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் நீதித்துறையில் கீழ் நியாய ஒளி என்ற திட்டத்தை நிறுவியது. நியாய ஒளி திட்டத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட இருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக பாரதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நியாய ஒளி கிளப் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன், அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியின் முதல்வர் முனைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமசிவாயம் கலந்து கொண்டு நியாய ஒளி கிளப்பை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நியாய ஒளி திட்டத்தின் கீழ் பாரதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாளர் கலந்து கொண்டனர். இல்ல, அதாவது நீங்க லாபம் ஏற்ற துறைன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம்லாம் இந்த கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல இந்த துறையில நஷ்டத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த நஷ்டம் எல்லாமே இன்னைக்கு நம்முடைய பொதுமக்கள் மேல, இந்த அரசாங்கத்து மேலதான் எல்லாமே வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த லாபம் கூட பாத்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் எங்க நம்ம கரண்ட் வாங்கணுமோ பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் பணம் கட்ட முடியாமலாம் நிற்குது. இன்னும் நிறைய கோடி கடன் நிலுவையில் இருக்குது. இப்போ அதெல்லாம் கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. என்ன பழைய அரசாங்கங்கள் செய்த அந்த அரசின் காரணமாக இதெல்லாமே நிற்குது. இப்போ இந்த 25 கோடி கூடுதலாக வந்தது கூட அந்த பழைய கடனுக்கு தான் போய் சேருது தவிர, அப்படி இல்லை அந்த கடன் நம்ம செலுத்தலைன்னா நம்முடைய மாநிலத்திற்கு மின்சாரம் என்பதை கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுடும். அதனால் நம்முடைய மின் தேவையை நாம் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதனால தான் இதையெல்லாம் நாம் கொண்டு வருவதற்காக வெளிக்கொண்டு வருவதற்காக தான் இதை போற ஒரு நிலைமை.
ஆர்டர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமியை சிசிடி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். அரியூர் மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் அமிர்தீன். இவர் சின்ன சுப்ராயன் பிள்ளை வீதி தம்பு நாயகர் வீதி சந்திப்பில் பேக் கடை நடத்தி வருகிறார். கடந்த 21ஆம் தேதி கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது கடைக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் 15 ஸ்கூல் பேக் வேண்டும் எனவும் 1 மணி நேரம் கழித்து கடைக்கு வந்து வாங்கிக் கொள்வதாக கூறி ஆர்டர் கொடுத்தார். பேக் வாங்குவதற்காக பணத்தை ஏடிஎம் மிஷினில் எடுத்து வர அமிர்தீன் ஸ்கூட்டரை வாங்கி சென்ற நிலையில் மர்ம நபர் மாயமானார். இது தொடர்பாக அமிர்தன் அளித்த புகாரின் பேரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்து சிசிடி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது கள்ளக்குறிச்சி விஜயபுரத்தை சேர்ந்த செக்யூரிட்டி டேனியல் பாபு ஸ்கூட்டரை திருடி சென்றது தெரிய வந்தது. போலீசார் டேனியல் பாபுவை கைது செய்து ஸ்கூட்டரை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே டேனியல் பாபு ஸ்கூட்டரை திருடி செல்லும் சிசிடி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உசுடு தொகுதிக்குட்பட்ட அகர கிராம அரசு தொடக்க பள்ளியில் மழலையர் ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகர கிராம அரசு தொடக்க பள்ளியில் கடந்த மாதம் மழலையர் வகுப்பு ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதற்கு பதிலாக வேறு ஆசிரியரை நியமிக்காமல் கல்வித்துறை காலம் கடத்தி வந்த நிலையில் மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் கல்வித்துறை இயக்குனரை சந்தித்து உடனடியாக ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என மனு அளித்தனர். ஆனால் இதுவரை ஆசிரியர் நியமிக்கப்படாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மழலையர் வகுப்பு ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வகுப்பை புறக்கணித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 சொக்கலிங்க பெற்றோர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தன் பேரில் தற்சமயம் போராட்டம் கைவிடப்பட்டது. இப்போராட்டம் காரணமாக பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பிள்ளைங்க அகரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இங்கே மொத்தமே 3 டீச்சர் தான் இருக்காங்க. 5 கிளாஸஸ் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? பிள்ளைங்களுக்கு இங்கே பாதுகாப்பும் கிடையாது. இருக்கிற 2 டீச்சர்ஸும் எத்தனை கிளாஸஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க? நாங்கள் இப்போ 10 டேஸ்க்கு முன்னாடி இங்கே கல்வி இயக்குனரை போய் பார்த்தோம். இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு டீச்சர்ஸ் வருவாங்க, நாங்கள் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. எங்களுக்கு ப்ரைவேட்டில் பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு காசும் கிடையாது. இப்போ எங்களுக்கு என்ன தான் முடிவு சொல்லுது இந்த கவர்மெண்ட்டு? எவ்வளவோ டீச்சர்ஸ் டெட்டு முடிச்சுட்டு டெட் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே அமிச்சா கூட பரவாயில்ல. பிள்ளைங்களோட எதிர்காலத்தை யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. புதுச்சேரியில் PCS அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைமையில் பொதுநல அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குரூப் B பணியிடங்களுக்கான சரியான முறையில் PCS அதிகாரி ஒதுக்கீடு வழங்கவில்லை என கூறியும் முதல்வரிடம் சட்டவிரோதமாக புகார் அளித்த அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்க சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் ஜெகநாத் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் திராவிட விடுதலை கழகம் லோக் ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமார், தமிழர் களம் அழகர் உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு PCS அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புகார் கொடுத்த அதிகாரிகளே, புகார் கொடுத்த அதிகாரிகளே, PCS அதிகாரிகளே, நீங்கள் வாங்கும் சம்பளம், புகார் கொடுத்த அதிகாரிகளே. புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் வீட்டின்
கதவை உடைத்து நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரை சேர்ந்தவர் கண்ணன். மேல்மருவத்தூர் மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜிப்மர் மருத்துவமனையில் டெக்னிக்கல் ஆபீசராக பணியாற்றுகிறார். கடந்த 31ஆம் தேதி இவர்கள் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிக் கொண்டு சேலம் அருகே உள்ள பூர்வீக வீட்டிற்கு சென்றுள்ளனர். நேற்றிரவு திரும்ப வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்து சுமார் 4 சவரன் தங்க சங்கிலி திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக கண்ணன் அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையினை அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி செயலாளர் பழனிசாமி, இளைஞர் அணி செயலாளர் விக்னேஷ் உட்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தாவூத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியான் நகர் கிளை சார்பாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் தொடர்பாக பிற மத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தாவூத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியான் நகர் கிளை சார்பாக 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் குறித்து பிற மத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டை முகமதியான் நகர் கிளை மஸ்ஜிதுர் ரகுமான் பள்ளி வாசலில் மாவட்ட நிர்வாகிகள் ஷாகுல் அகமது, ஷஹீப் ஜதார் மற்றும் அபுகர் சித்திக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில துணை தலைவர் சகோதாவு கைசர் கலந்து கொண்டு பிற மத சகோதர சகோதரிகளின் இஸ்லாம் குறித்த கேள்விக்கு பதில்களை வழங்கினார். மேலும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாற்று மத நண்பர்களுக்கு திருக்குரான் தமிழ் ஆக்கத்தை அன்பளிப்பாக வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பிற மத சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பாகூர் குடியிருப்பு பாளையம் வாய்க்கால் அருகே பனை விதைகள் நடும் பணியினை லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். தனசுந்தரம்பாள் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பனை விதைகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் குடியிருப்பு பாளையம் கால்வாய் அருகே பனை விதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனசுந்தரம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஏம்பாலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் குடியிருப்பு பாளைய கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அடுத்த புளிச்சம்பள்ளம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த புளிச்சம்பள்ளம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2000 ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது. இதில் ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் செந்தமிழ் செல்வன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் துரைசுவாமி, பேராசிரியர் கலைச்செல்வம் தலைமையில் 60 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த பள்ளியில் நடைபெற்ற முதல் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் 24 வருடங்கள் கழிந்துதான் குடும்பத்துடன் சந்தித்ததில் மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு மின்சார மணி வழங்கப்பட்டது. பண்ணுங்க. புதுச்சேரி குரோம்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு
மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகை திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சகஸ்நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக இண்டி கூட்டணி புதுவை தலைமைச் செயலகத்தை முற்றுகை. போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பேட் ஆர்டர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமியை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது. புதுச்சேரியில் பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைமையில் பொதுநல அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.